கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் பார்க்கும் வேத பகுதி மாம்ச சிந்தை, அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுதான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மாம்ச சிந்தைனா என்னன்னு பார்க்க போகிறோம். ரோமர் 8:6 வாசித்தோம்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தையானது மரணம் என்று சொல்லப்படுது. மாம்ச சிந்தை அப்படின்னா மாம்சத்தின் செயல்கள் என்னென்ன அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். அதாவது விரோதம், பகை, கோபம், இதெல்லாம் மாம்சத்தின் செயல்கள். மாம்சத்தின் கனிகள் விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாமே மாம்சத்தின் கனிகள். இந்த மாம்சத்தின் செயல்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ஏன் மாம்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, மாம்சம் அப்படிங்கிறது, மாம்ச சிந்தை அப்படிங்கிறது அதுக்கு பேர் தான் எண்ணங்கள். மாம்ச சிந்தை என்பது எண்ணங்கள், நமக்கு வருகிற எண்ணங்கள், அதாவது இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது நம்மளை இந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்களின்படி நம்மளை நடக்க வைக்குது, நம்ம செயல்களை செய்ய வைக்குது. ஆனால் இந்த எண்ணங்களின்படி நாம் நடக்கிறதுக்கு பேர் தான் மாம்ச சிந்தை. இந்த எண்ணங்களின்படி நாம் வாழ்க்கை முழுவதும், வாழ்நாள் முழுவதுமே, ஆயுசு முழுவதுமே நாம் ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். மகா வேதனை, அது மகா வேதனையான கஷ்டம் அது. அதாவது எண்ணங்களின்படியான வாழ்க்கை சாபமான வாழ்க்கை. எண்ணங்களில் நாம் வாழ்கிற வாழ்க்கை சாபமான வாழ்க்கை. அதுதான் வேதம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லுது. இந்த எண்ணங்களின்படி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா மரணம் ஏற்படும்னு சொல்லுது. மரணம்னா இங்கே சொல்லப்பட்ட மரணம் ஆத்மா மரணத்தை சொல்லுது. நமக்குள்ளே ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, கர்த்தர் கொடுத்துருக்காரு இல்லையா, நமக்குள்ளே ஒரு ஆத்மாவை, நம்ம இதயத்துக்குள்ளே, மனசுக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆவிக்குரிய சரீரம்னு சொல்லுவோம் அதை. அந்த ஆத்மா மரணித்து விடும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம மாம்ச சிந்தையில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவானது மரணித்து விடும், ஆத்மா செத்து போயிடும். அப்போ அந்த மாம்ச சிந்தையை நாம் கைவிட்டாதான், எண்ணங்களின்படி நாம் வாழ்கிறத கைவிட்டாதான் நமக்கு ஜீவன் உண்டாகும். அதாவது ஜீவன் அப்படின்னா நம்ம ஆத்மா உயிரோடு இருக்குது அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா உயிரோடு இருக்கும், அது நம்மளை வழி நடத்தும், நமக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அதுதான் இங்கே வசனம் சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம், எண்ணங்களின்படியான வாழ்க்கை நமக்கு மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் அப்படின்னு சொல்லுது. இது இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நீங்கள் உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தால் தான், ஒவ்வொரு நாளும் அன்றாடம் உங்கள் செயல்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட உங்களை பொறுப்பேற்படுத்திட்டு உங்கள் எண்ணங்களை கவனிச்சுட்டு வரும்போது மட்டும்தான் நான் சொன்ன இந்த வசனத்துக்கான விளக்கங்கள் புரியும். நான் சொன்ன பெரும்பாலான வார்த்தைகளும் வேத பகுதியோட தியானங்களுமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரும்போது மட்டும்தான் இது புரியும். கவனிக்காமல் கேட்கும்போது இது பற்றி புரிதல் உண்டாகிறது மிகவும் சிரமம். அதனால் நீங்கள் கவனித்து பார்த்துட்டு இதோட மீனிங்கை உங்களுக்கே கர்த்தர் புரிய வைப்பார். ஏன்னா கர்த்தர் போதிக்கிறவராக இருக்கிறாரு, அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு நமக்கு. அதனால் இதை நீங்கள் கவனிக்கும் போதே கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சி உங்களை நீங்கள் அர்ப்பணித்து அவரை தேடும்போது இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், புரியும்படி செய்வார். அவருடைய அதாவது அவருடைய வழியில் நம்மளை நடக்கும்படி செய்வார். அதனால்
எண்ணங்களை நாம் கைவிடணும் அப்படிங்கிறது தான் இங்கே வேதமானது நமக்கு சொல்லித்தருது. அடுத்த வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அடுத்த வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் சொன்னேன், எண்ணங்களானது நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேங்க கடந்த வேத பகுதியில் தியானத்தில். இந்த எண்ணங்கள் இல்லாத தன்மை தான் தேவனுக்கிட்ட நம்மளை நெருங்க வைக்கும். அப்போ எண்ணங்களில் நம்ம வாழ்கிறத கைவிடும்போது தான் தேவன்கிட்ட நாம் நெருங்க முடியும், தேவனை பார்க்க முடியும், தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த வேதமானது நமக்கு போதிக்குது. எண்ணங்களின்படி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானது இறந்துவிடும். ஆவிக்குரிய சரீரமானது, ஆவிக்குரிய சரீரத்தில் நாம் ஆவிக்குரிய சரீரம்னு ஒன்று இருக்குது, அது மரித்த நிலையில் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது ஒரு வசனத்தில், உயிரோடு இருந்தாலும் செத்தவங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல. மரித்தவர்கள் தங்கள் மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்படும். அப்போ உயிரோடு இருக்கிறவங்களும் செத்தவங்க அப்படின்னு பொருள் வரும். ஏன் அப்படின்னா எண்ணங்களின்படி வாழ்க்கையை நடத்தினவங்க மரித்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தமாகுது. ஏன்னா ஆன்மா மரணித்து விடும் அப்படின்றது தான் அந்த வேத வசனங்கள் சொல்லுது. அதனால் நம்ம எண்ணங்களின்படி வாழ்கிற வாழ்க்கையை விடுத்துட்டு கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது தேவனே நமக்கு ஜீவனமாக சமாதானமாக இருப்பார். அப்போ தான் நம்ம தேவ சித்தத்துக்கு வாழும்போது தான் நாம் உயிர் பெற்றவங்களாகவே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஆகுது. அதனால் எண்ணங்களின்படியான வாழ்க்கையை முழுவதும் கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் வேதம் போதிக்குது நமக்கு. எண்ணங்களை தான் மாம்ச சிந்தை சொல்லுது, எண்ணங்களுக்கு பேர் தான் தீமைன்னு சொல்லுது வேதம், எண்ணங்களுக்கு பேர் தான் பாவம்னு சொல்லுது. அதனால் நம்ம எண்ணங்களை கைவிட்டு கர்த்தரோட வழியில் நாம் நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.